மேம் ஓடிபி சொல்லுங்க மேம். நீ ஏன் என்ன கூட்டு போற? ஆமா மேம். வண்டி ஒழுங்கா ஓட்டுவியா? கீழே கீழே தள்ளி விட்டுருவியா? மேம் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. வாங்க வந்து வண்டியில உட்காருங்க வாங்க. எவ்வளவு ஆச்சு? 150. என்னது 150யா? இங்க இருக்கிற போரூர்ல இருந்து ஈகாட்டு தகவல் வரதுக்கு 150யா? இல்ல இல்ல, இந்த புடி 100 ரூபா கரெக்டா வரும். மேடம் நான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கேட்கல மேடம். ஆப்ல காட்டுற அமௌண்ட் தான் கேக்குறேனே. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த ரைடு பாத்துட்டு போயிடுவேன். சும்மா சொன்னதையே சொல்லாதம்மா, எல்லாம் சரியா வரும். இந்த புடி. மேம் மேம் கொஞ்சம் நில்லுங்க மேம், கொஞ்சம் பாருங்க மேம். மேம் என்ன உங்க கூட காலங்காத்தால தொல்ல? மேம் என் அமௌண்ட் கொடுத்தா நான் ஏன் மேம் தொல்லை பண்ண போறேன்? கூலிக்கு பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க, இதுல பின்னாடியே வந்து பிச்சை வேற. மேம் பிச்சைன்னு தான் சொல்லாதீங்க மேம், கஷ்டமா இருக்கு. என் அமௌண்ட் கொடுத்தா நான் போயிடுவேன் மேம். பைக் டாக்ஸி தானே ஓட்டுற? நான் இருக்கிற இடத்த பத்தியா? ஐ எம் a working woman. உன் கூட பேசினதுல எனக்கு 2 நிமிஷம் வேஸ்ட். என்ன மேம் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல விக்கி, இந்த பொண்ணுதான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஏய் என்ன திமுறா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டா ஆப்ல ரிப்போர்ட் பண்ணலாம் தெரியும்ல. பைக் டாக்ஸியை ஓட்ட விடாம பண்ணிடுவேன். சார் தேவையில்லாம பேசாதீங்க சார். நான் ஒன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் கேட்கல. ஆப்ல காட்டுற அமௌண்ட் தான் கேட்டேன். இவங்க தான் 50 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டு இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. சரி குடுக்கறத வாங்கிட்டு கிளம்பலாம்ல. சார் இப்படி நீங்க குடுக்கறத வாங்கிட்டு ஆப்ல காட்டுற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நான் தான் சார் பே பண்ணனும். அப்புறம் என் கையில என்ன சார் இருக்கும்? ஆமா, இதுக்கு தான் ஒழுக்கமா படிக்கணும். படிக்காம இப்படி பைக் டாக்ஸி தான் ஓட்டணும். ஒழுக்கமா படிச்சிருந்தா எங்கள மாதிரி இருந்திருப்ப. மேம் என்னன்னு உண்மை தெரியாம தேவையில்லாம பேசாதீங்க. என்ன உண்மை? இப்ப என்ன நீ வெறும் பைக் டாக்ஸி தானே ஓட்டுற? உனக்கு என்ன இவ்ளோ திமிரு பேச்சு? ஆமா மேம், அப்பா அம்மா காசுல படிச்ச உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருக்கிறப்போ சொந்த காசுல படிக்கிற எனக்கு திமிரோட சேர்ந்து பொறுப்பும் ஜாஸ்தி தான். என்னமா சொல்ற? ஆமா சார், என் தம்பி பிறந்தப்பயே எங்க அப்பா இறந்துட்டாரு. என்னையும் என் தம்பியும் கஷ்டப்பட்டு எங்க அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க. என் ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே அம்மா தான் பாத்துக்கிறாங்களே. அந்த கஷ்டத்துல கொஞ்சம் பங்கு போடலாம் தான் இது மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டி அதுல வர காசை சம்பாரிச்சு என் படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேனே. எனக்கு கண்டிப்பா தெரியும் சார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது மாதிரி ஒரு ஆபீஸ்ல பிளேஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. மேபி அப்ப நீங்க பாக்குற கண்ணோட்டம் வேற மாதிரி கூட இருக்கலாம். சாரிங்க. இந்தாங்க வச்சுக்கோ. இல்ல பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல சார் பரவாயில்ல வச்சுக்கோங்க. நான் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். இந்தாங்க சார். அப்புறம் மேடம், நானும் ஒர்க்கிங் உமன் தான். என் ப்ரொஃபஷன்ல